அனில் அம்பானி மேலே போட்ட கேஸால் உங்கள்கிட்ட இருக்கிற ரிலையன்ஸ் ஷேருக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. மார்க்கெட்டில் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் மேலே போச்சு அப்படின்னாக்கா க்ரூடு கீழே இறங்கும், ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். ஆனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, காப்பரும் மேலே போயிட்டு இருக்கு, பிட்காயினும் மேலே போயிட்டு இருக்கு. சார் 2012, 13, 14 வந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 25 ரூபா இருந்தது, 24 ரூபா இருந்தது. வாங்குறதுக்கே ஆள் இல்லை. அன்னைக்கு வாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வாங்கலை. இன்னைக்கு 24 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓலா எலக்ட்ரிக் டெஃபினட்டாக பெரிய ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரே இடத்துல எல்லா பைசாவையும் போடாமல் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் வேல்யூ ஆவரேஜிங் பண்ணாக்கா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய பங்கு சந்தை நிலவரம் குறித்து முழு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பங்கு சந்தை ஆலோசகர் மிஸ்டர் குருமூர்த்தி அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். எனக்கு என்னென்னா எல்லா கொஸ்டினையும் இப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ என்னோடய பர்சனல் கொஸ்டினுக்கு நான் வந்துடுறேன். ரிலையன்ஸ் ஷேர் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த நியூஸ் பார்த்தேன், அனில் அம்பானியே வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு மார்க்கெட்டில் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு செபி சைட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனால மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் அடி வாங்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. பர்சனலாக எனக்கு வந்திருக்கு. ஏன்னா என்னோடய ஸ்டாக்ஸ் நான் வச்சுருக்கலாமா, இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அனில் அம்பானிக்கு இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரிலையன்ஸோட மார்க்கெட்டை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அனில் அம்பானி அடாக் அப்படின்னுவாங்க. அடாக் குரூப் தனி. அடாக் குரூப்பில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் ஹோம், இது மாதிரி ஒரு 5-6 கம்பெனி இருக்குது. வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி. அனில் அம்பானி மேலே இருக்கிற கேஸு முகேஷ் அம்பானி அவர் சார் வச்சுட்டு இருக்கிற கம்பெனிஸ் வந்து ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ இதில் பெருசாக இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தோணல. ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி ரிலையன்ஸ் ஜியோவும் நல்லாவே மேலே போயிருக்கு. 1% மேலே போயிருக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும். அடாக் குரூப் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு 2018 ரிலையன்ஸ் மேலேயே இது மாதிரி ஒரு செபியில் ஒரு பேன் பண்ணாங்க. முகேஷ் அம்பானியோ அவரோட குரூப் கம்பெனிஸோ யாரோ வந்து மார்க்கெட்டை 2 வருஷம் 3 வருஷம் அக்சஸ் பண்ணக்கூடாது, ஒரு 15 கோடி ரூபா பைசா கட்டுங்க அப்படின்னு ஒரு ஃபைன் போட்டு விட்டாங்க. என்னைக்கு அந்த ஆர்டர் போட்டாங்களோ அன்னிலேருந்து ரிலையன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சது. 810 ரூபா 820 1600 போய் 1600 1800 போனஸ் கொடுத்து திருப்பி 800 850க்கு வந்து இன்றைக்கி 3300 3200 போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 8 மடங்கு மேலே போயிடுச்சு. ஸோ அனில் அம்பானி மேலே போட்ட கேஸால் உங்கள்கிட்ட இருக்கிற ரிலையன்ஸ் ஷேருக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. வேறு ஏதாவது இருக்கலாம், இதனால் டெஃபினட்டாக இருக்காது. அதை மாதிரி எப்படி முகேஷ் அம்பானி மேலே போட்ட கேஸால் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் மேலே போச்சோ, இந்த அடாக் குரூப் ஷேர்ஸும் தலை தெறிக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த டஸ்ட்டு செட்டில் ஆன பிறகு அடாக் குரூப் ஷேர்ஸையும் வாங்கலாம். இது ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக இந்த குரூப்பே இப்படி தான் பண்ணுறாங்க. இதுக்காகவே இந்த மாதிரியான பின்னாடி இந்த சில வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி நடந்திருக்கா, இல்லை யதார்த்தமாக நடந்திருக்கதை நம்ம ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி இப்படி சொல்கிறாங்களா சார்? நம்ம வந்து ஒரு ஹேஷியத்துலேயோ இல்லாட்டி ஒரு கான்ஸ்பிரசி தியரிலையோ பேசுகிறது சரியில்லை. இது நடந்ததுக்கு பாஸ்ட்டை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். மற்றபடி நோ கான்ஸ்பிரசி தியரிஸ் ஹியர். ரிலையன்ஸில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் அப்படி இந்த சைடு வந்தோம்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம், சரசரன்னு விழுந்துகிட்டே இருக்குது. டிஃபென்ஸில் ஒரு பெரிய ஒரு க்ரோத்தில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த டைம் கரெக்டாக ஒரு பெரிய டவுன் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே போகிறது அப்படின்னாக்கா எவனோ துப்பாக்கி வாங்குறான், பீரங்கி வாங்குறான், சண்டை போடுறதுக்கு வாங்குறான். நாட்டுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மேபி இந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஈரான் வார் முடிவுக்கு வருதோ என்னமோ, இல்லாட்டி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற வார் முடிவுக்கு வருதோ என்னமோ நமக்கு தெரியல. நான் இதை பொறுத்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கீழே இறங்கினா நான் நல்லதுன்னு நினைப்பேன். இதுலேயும் வந்து ஒரு சில ஷேர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இறங்கின பிறகு ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணலாம். மேசான் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்குது. இன்றைக்கி அரௌண்ட் 930 rupees இருக்கான். 1380 ஆல்மோஸ்ட் ஒரு 35% கீழே விழுந்திருக்கான். ஸோ அந்த ஸ்டாக்கை வாங்குறத அக்குமுலேட் பண்ணலாம். பாலு ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 55 ரூபாயிலேருந்து 840 ரூபா ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு இன்றைக்கி 750 754 இன்றைக்கி பேசுகிறப்போ இருக்கான். ஸோ இதை கொஞ்சம் யோசித்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வேல்யூ ஆவரேஜிங் பண்ணலாம். டெஃபினட்டாக எல்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி மேசன் வால்ஸு ஷிப் பில்டிங்க்கு அவங்க பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷிப்பு நடக்கணும், கப்பல் வந்து தண்ணியில் போகணும் அப்படின்னா வால்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் கரோசிவ் வால்ஸ் தயாரிக்கிறதுல அவங்க கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த ஷேரை இறங்கினா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஆவரேஜ் பண்ணாக்கா
நல்லா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்எம்சிஜி கூட நீங்கள் வந்து இந்த வீக்லேயே ஒரு பெரிய ஹை இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அதே மாதிரி பார்த்தா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வீக்லேயே. இப்போ எஃப்எம்சிஜியில் பர்டிகுலராக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஷேர்ஸில் பண்ணலாம்? நான் லாஸ்ட் வீக் பேசும்போது ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லியிருப்பேன், டாடா குரூப் கம்பெனி. 5914 அப்படின்ற நம்பர், இஃப் ஐ ரிமெம்பர் மை நம்பர் ரைட், அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 7200 கிட்ட வந்துட்டான், 1200 பாயிண்ட் மேலே வந்துட்டான். நாட் 10%, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 25% நான் சொன்ன இடத்துல மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி வோல்டாஸ் வந்து 1512 நம்பர் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 1710 1720 நான் பேசுகிற சமயத்தில், அதுவும் ஆல்மோஸ்ட் 15%க்கு மேலே வந்துட்டான். டாடா கன்சியூமர், இது மாதிரி நிறைய ஷேர்ஸ். ஐடிசி பேசியிருந்தோம், 490 490 கிட்ட பேசியிருப்போம். இன்றைக்கி 508 510 கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ செக்டர் ரொட்டேஷன் நடக்குது. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூனிட் ஸ்டாக் இது எல்லாமே. ஸோ அதையும் சொல்கிறப்பேன், அற்பு ஷேர்ஸ்லாம் மேலே போகும் அப்படின்ட்டு. நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியல, ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 150 கோடி 200 கோடி வால்யூம் நடக்குது. ஸோ ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு 15 ரூபான்னு வச்சுனா கூட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கே அவங்க 1500 கோடி லாபம் அப்படின்ட்டு. ஏஞ்சல் ஒன் தலைதறிக்கு மேலே போயிடுச்சு, மோதிலால் ஒஸ்வால் நல்லா மேலே போயிடுச்சு, ஐஎஃப்சிஐ மேலே போயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளேயே 10லேருந்து 15லேருந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக டைமிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி இந்த கான்செப்டை வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வி கேன் சக்சீட் பிக் டைம். லாஸ்ட் டைம் நம்ம பேசினப்போ கோல்டை பற்றி நிறைய பேசினோம். கோல்டை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப ஒரு நல்ல ஹையில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நல்ல ஹையில் இருக்குது. இனி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த வரங்களில் எப்படி சார்? கோல்டு வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது 1370 கிட்ட இருந்தது XAU USD பர் அவுன்ஸ் டாலர் கணக்கில். அப்பயே நான் ஆல் டைம் ஹை அடிக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு 1560 கிட்ட வந்துட்டான் டாலர். இதுக்கு அடுத்த இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 1680 அப்படின்றது ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ். யூஸ்வலாகவே மார்க்கெட்டில் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் மேலே போச்சு அப்படின்னாக்கா க்ரூடு கீழே இறங்கும், ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். ஆனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, காப்பரும் மேலே போயிட்டுருக்கு, பிட்காயினும் மேலே போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு கொஞ்சம் லேசாக கரெக்ட் ஆகிட்டு இருக்கான். ஜப்பனீஸ் இதுவும் மேலே போயிட்டுருக்கு, டாலரும் மேலே போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் நிறைய பேரை பர்ப்ளெக்ஸிங்காக ஆக்கிட்டுருக்கு நிறைய அனலிஸ்ட்டை. ஏன் இது நடக்குது அப்படின்னே தெரில. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, வேர்ல்டு லெவலில் ரஷ்யா கிட்ட ஒரு 20 to 30% ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது. இப்போ இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை ஆரம்பித்த பிறகு, ரஷ்யாவை பேங்கிங் நெட்வொர்க் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, SWIFT, இந்த நெட்வொர்க்லேருந்து அவங்கள கழட்டி விட்டாங்க. ஸோ யாரும் நம்ம பஞ்சாயத்து மாதிரி அமெரிக்காக்காரன் பஞ்சாயத்து பண்ணி விட்டான். யாரும் அவங்களோட தண்ணி புழங்கக்கூடாது, நெருப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டான். ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கில் இல்லை. அதனால் அவங்களால தங்கத்தை விற்க முடியல, விற்று அந்த பைசா அவங்களால எடுக்க முடியல. ஸோ 25லேருந்து 30% ஆஃப் வேர்ல்டு கோல்டு அவங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி இந்தியாவில் என்ன பண்ணுறோம்னா, சவரன் கோல்டு பாண்ட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். ஸோ 20,000 கோடிக்கு இஷ்யூ பண்ணுறோன்னா அதுக்கு பேக்கப்பாக ஒரு 3000 கோடி 4000 கோடி ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்குகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்குது. ஸோ நம்ம கொடுக்குறது சவரன் கோல்டு பாண்டு வெறும் பேப்பர் தான், ஓகே. ஆனால் அதுக்கு பேக்கப்புக்காக ஒரு 25% 30% ஒரு 20 டன் 30 டன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். வெரி ரீசெண்டாக ஒரு 25,000 கோடிக்கு சவுதி அரேபியா கிட்ட $1850 ப்ரைஸில் இந்தியன் கவர்மெண்ட் வாங்கிச்சு. ஸோ இப்போ அடுத்த சவரன் கோல்டு பாண்ட் வந்தது அப்படின்னாக்கா திருப்பி ஒரு 5000 கிலோவோ இல்லாட்டி வந்து ஒரு 20,000 கோடிக்கோ வாங்குவாங்க. இது வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் கோல்டு மேலே போகிறது. அடுத்த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் 2618 2680 இங்கே போயிட்டு டீசன்ட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சோர்சஸ் என்ன இருக்குது? இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் இன்னும் கொஞ்சம் ட்ராக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இப்போ ஆடி மாதம் முடிஞ்சிச்சு, ஆவணி மாதம் வந்துச்சு, கல்யாணங்கள் நிறைய நடக்கும். இந்தியன் மேரேஜஸ் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10 பவுன் நகை வாங்கினா கூட பல டன் நகை வந்து விழும் இல்லையா. இதுக்கு அடுத்தது இப்போ எல்லாருமே போன வருஷம் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பாங்க. அடமானம் வச்சுட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் லோன் வாங்கியிருப்பாங்க. சரி, 1800 இருக்கும்போது அவங்க லோன் வாங்கியிருந்தாங்க, போன வருஷம் வாங்கியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி 2550 வந்துடுச்சு. இவங்க எல்லாருக்குமே ஹையர் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஏற்கனவே வந்து தங்கத்தை அடமானம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா லோன் கிடச்சிதுனாக்கா
அந்த தங்கத்தை அவங்க எடுக்காமலே இன்னொரு 40,000 பேங்க்கில் லோன் கொடுக்கும். இந்த லீவரேஜிங் பண்ணி அவங்க திருப்பி தங்கத்தை வாங்குவாங்க. இந்த டிமாண்ட் வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகும். இன்னைக்கு டேட்டில் பெரிய பெரிய ஜுவல்லரி ஹவுஸ்லாம் வந்து கடையை விற்கவே வேணாம், நம்ம விற்று கம்மியான விற்று நாளைக்கு $10 மேலே போயிடுது, வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுது மக்களுக்கு. நான் சொன்ன ஒரு மயிலாப்பூர் ஒரு ஃபேமஸ் ஷாப் ஒன்று இருக்குது, போயிருந்தேன். என்ன சார் ஆளே இல்லை அப்படின்னு. சார் வரலாம், சந்தோஷப்படுறோம் சார். இப்போது இன்றைக்கி 2,500 விற்றோம் அப்படின்னா நாளைக்கு 2,520 போகிறது. எனக்கு விற்றா நஷ்டம், இருந்து மேலே போனால் லாபம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ இது வந்து மாறணும் அப்படின்னாக்கா ரஷ்யன் கோல்டு ஷுட் ஹிட் தி மார்க்கெட் பிக் டைம். அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி லாஸ்ட் எபிசோடில் நம்ம டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசணும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹை கொடுக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி அச்சீவ் ஆகிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஃபியூச்சர் எப்படி சார்? 20 நாள் முன்னாடி இன்னொரு அனலிஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். 2,400 2,500 வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்குது. அவர் கொஞ்சம் ஷேர் வச்சுட்டுருக்காரு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மேலே போகிறதே ஒரு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட விற்றுலாமா எங்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் 2012, 13, 14 வந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 25 ரூபா இருந்தது, 24 ரூபா இருந்தது, வாங்கிறதுக்கே ஆள் இல்லை. அன்றைக்கி வாங்குன்னு சொன்னால் நிறைய பேர் வாங்கலை. இன்றைக்கி 24 ரூபாலேருந்து 2,500 ரூபா வந்துச்சு. ஆல்மோஸ்ட்டு 100 மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ 100 மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கியிருக்கீங்கனாக்கா ஒரு வீக்லி எஸ்எம்ஏ சாப்பாடு ரன் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பிராமின் மேரேஜஸ்லாம் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி காசி யாத்திரைன்னு போவாங்க. பையன்கிட்ட ஒரு கொடையை கொடுத்து பகவத்கீதையை குடிச்சு காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த மாமனார் அவங்களாம் கூப்பிட்டு காசிக்கு போகுது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த காசி யாத்திரை கல்யாணத்துக்கு முன்னாடி போகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பேன். 2,400 போன வாரம், இன்றைக்கி 2,800 சொச்சம் வந்துட்டு மல்டி டிகேட் பிரேக் அவுட்டு. இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போணுச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் சார்? அடுத்த டார்கெட் 3,600 வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது. அன்லஸ் அதர்வைஸ் மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய ட்ரமாட்டிக் கிராஷ் இருந்தால் ஒழிய 3,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு நியரஸ்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ ஷூட் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் வீக்கெண்ட் க்ளோசிங் எப்படி, என்ன ஸ்டேட்டஸில் முடியும் சார்? கடைசி ஒரு பல டிகேட்ஸில் தொடர்ந்து 8வது நாள் ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஹையாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்து ஏப்ரல் 2023 நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 8 தொடர்ந்து ஹையர் க்ளோஸ் கொடுக்கறது இதே ஒரு பெரிய புல்லிஷ் சிக்னேச்சர் தான். ஆல் டைம் ஹை பக்கத்தில் இதை மாதிரி 8 தொடர்ந்து ஹையர் ஹை கொடுக்கறது ஒரு பெரிய புல்லிஷ்னஸ் தான். லாஸ்ட் டைம் சொல்கிறப்ப US 30 டவ் ஜோன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் S&Pயும் 3 மாதம் சார்ட்டில் சூப்பர் புல்லிஷாக வந்துட்டான். அதனால் S&Pயும் டவ் ஜோன்ஸும் மேலே போகும். அதை ஃபேக்டராக வச்சுட்டு இந்தியன் மார்க்கெட்ஸும் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீக்கெண்டு ஆல் டைம் ஹை மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். 25,138 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா 27,225 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் வித் விப்சாஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாது, ஒரு 500 பாயிண்ட் மேலே போகும். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ் ஒரு 250-300 பாயிண்ட் கீழே வரும், ட்ரிப் மேலே போகும். 27,225 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவேட் நிஃப்டி வீக்கெண்ட் க்ளோஸு 25,138க்கு மேலே க்ளோஸ் பண்ணணும். ஓலா ஸ்டாக்ஸ் பற்றி பேசுவோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 அப்பர் சர்க்கிள் அடிச்சு இப்போது டவுனில் வந்திருக்கு. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம்? நிறைய டிமாண்ட் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் அந்த ஸ்டாக்குக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. 2 நாள் முன்னாடி வாட்ஸ்அப் ஃபார்வர்டு ஒன்று பார்த்தேன். ஹீரோ மோட்டார் கம்பெனியும் ஓலா எலக்ட்ரிக்கும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபார்வர்ட். ஹீரோ மோட்டார் கம்பெனி 4,000 கோடி லாபம் பண்ணுறான், 40,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு 30,000 கோடி வச்சுட்டு இருக்கான். ப்ரைஸ் எர்னிங் கம்மியாக இருக்குது, எர்னிங் பர் ஷேர் ஜாஸ்தி இருக்குது. உன்னோட வண்டி விற்கலை அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மினிமம் 10 லட்சம் 20 லட்சம் வண்டி வருஷத்துக்கு விற்றுட்ருக்கான். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஹீரோ மோட்டார் கம்பெனி பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க, எல்லோரும் ஓலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக ஒரு ஃபார்வர்டு வந்தது. ஹேவிங் செட் தட் எனி நியூ டெக்னாலஜி இதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஹீரோ மோட்டார் கம்பெனி வந்தப்போ அப்போ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது, பஜாஜ் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. ஹமாரா பஜாஜ்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜிங்கிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போல் ரெசனேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஹீரோ மோட்டார் கம்பெனி முதல்ல வரும்போது இதே மாதிரி தான் அவன் மேலே ஒரு டவுட் இருந்தது. தே broken ஆல் தி மித்ஸ். 4-stroke இன்ஜின், ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் போட்டு விதான் சௌதா பெங்களூர்லேருந்து டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டு போயிட்டு கேட்வே ஆஃப் இந்தியா அங்கே தான் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணுவாங்க திருப்பி. ஸோ ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணினாக்கா பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து பாம்பேக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு, அவ்வளோதான். ஸோ டெஃபினட்டாக எவ்ரி கிங் வாஸ் ஒன்ஸ் அ கிரையிங் பேபி அப்படின்வாங்க.
ஓலா எலக்ட்ரிக் டெஃபினட்டாக பெரிய ஸ்கோப் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஒரே இடத்துல எல்லா பைசாவையும் போடாமல் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் வேல்யூ ஆவரேஜிங் பண்ணாக்கா நிச்சயமாக ஒரு மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி 1 வீக் 10 டேஸ் வெயிட் பண்ணி கம்மியான ப்ரைஸில் பண்ணலாம். வேல்யூ ஆவரேஜிங் பண்ணி மல்டி பேக்கராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு டவுன் வந்துருக்கிறதுக்கு அப்புறம் இனி ஃபியூச்சர் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஒரு பேஜர் வந்து பெரிய லெவலில் போச்சு, ஈஸி கால் மோடி பேஜ்னு சொல்லிட்டு பலது வந்தது. ஒரே வருஷத்தில் மொபைல் வந்து பேஜரை காணாமல் பண்ணிடுச்சு. ஒரு எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ பூத் இங்கேருந்து நான் தாண்டினாக்கா ஒரு 20 எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ பூத் இருக்கும். இன்றைக்கி ஒரு எஸ்டிடி பூத் பார்க்கல. மொபைல் ஒன்று அதெல்லாம் தாக்கி விட்டுச்சு. அதை மாதிரி இது ஒரு டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷனாக இருந்தது அப்படின்னாக்கா இவங்க மற்ற எல்லா 2 வீலரையும் அடித்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு தெரியாது. அவங்க ரீஇன்வென்ட் பண்ணி இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தே கேன் டூ ஒண்டர்ஸ். ஒன்ஸ் மக்களுக்கு பிடிச்சி போச்சு, மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ்ஸ்லாம் நிற்காது. நீட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மேபி நீட் இருக்குது அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, நோபடி கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம். நமக்கு தெரியாது டைம் வந்துடுச்சா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்குன்ட்டு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டைம் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸில் வாழ்நாளில் திரும்பி பிடிக்க முடியாது நம்மளால் ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை. ஸோ சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா மல்டி பேக்கர் ஆச்சுனாக்கா 100x 200x கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் 2013-14 ₹24 ₹23 இருந்து 3000 சொச்சக்கிட்ட வந்துட்டானோ அதே மாதிரி நீங்கள் ஓலா எலக்ட்ரிக்கை இனிமேல் பிடிக்கவே முடியாது இல்லையா? இட்ஸ் அ கேட் ஆன் தி வால். கீழே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் அ ரிஸ்க். தட்ஸ் வாட் மை அட்வைஸ் இஸ். ஓகே, ஃபேக்ட் இப்படி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற நிறைய பர்சன்ட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ நாலேஜஸ் இருந்தும் இப்போ வரைக்குமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பெருசாக சப்போர்ட் பண்ணாத பர்சன் அப்படிங்கிற குவான்டிட்டி தான் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா? ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் இவங்க அந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னா இன்னும் டைம் டூரேஷன் அதிகமாக தான் எடுக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்தியா இஸ் அ பிளேஸ் வேர் வி அடாப்ட் டு டெக்னாலஜிஸ் வெரி ஈஸிலி. இந்த டெக்னாலஜி நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வி வில் ரிசீவ் வித் போத் தி ஹேண்ட்ஸ். பெட்ரோல் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. திருப்பி இன்னொரு $100 போயிடுது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து காஸ்ட் ஆஃப் ட்ராவல் இஸ் கோயிங் டு ஷூட் அப். எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள் வந்து அந்த பெட்ரோல் காஸ்ட்டை விட ஒரு 1/10 அப்படி தான் இருக்கும்போது காஸ்ட் கான்ஷியஸ் இந்தியன் சொசைட்டி டெஃபினட்டாக அதை வரவேற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, இப்போ ப்ரைஸ் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குது. இவங்க வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னொரு 25% 30% கம்மி பண்ணிட்டாங்க. இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எப்படி வந்து ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ் கொடுக்குறாங்களோ, சோலார் இண்டஸ்ட்ரிக்கு பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குற எல்லாருக்கும் ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா டிவிஎஸ் மோட்டார் மேலே போனதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் எல்லா லேடிஸ்க்கும், எலிஜிபிள் லேடிஸ்க்கும் ஸ்கூட்டி வந்து ஒரு 30% 40% சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வந்தது. என்றைக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ அன்னிலேருந்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியை பிடிக்க முடியல. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னாக்கா ஓலா எலக்ட்ரிக்கை பிடிக்க முடியாது. டெஃபினட்டாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓலாங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்று பார்த்துக்கிறோம், ஒரு பிராண்டாக பார்த்துக்கிறோம். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ ஓலா இருக்குன்னு வச்சுக்கோமே. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய கம்பெனிஸ் உள்ளே இப்போ வந்துட்டு போனவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரில. இன்னும் அதோட யூசேஜே இன்னும் 100% நமக்கு ரீச் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளாரையே மாயமான கம்பெனிஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஓலாவும் அப்படி ஆகலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அதுக்காக ஓலாவோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, அவங்களோட தாட் ப்ராசஸே நல்லாயிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்து நீங்கள் படிச்சிங்களா தெரில. அவங்க வந்து கூகுள் மேப்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கூகுள் மேப்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற கம்பெனி, அதாவது ஓலா மாதிரி ஒரு கம்பெனி, தே ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் மேப்ஸ் இல்லையா? ஏன்னா மெட்ராஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% ஆஃப் தி கேப் டிரைவர்ஸ் இவங்க வந்து மெட்ராஸில் வழி தெரியாது இல்லையா? இவங்க எல்லாருமே தேர் டோட்டலி டிபெண்ட் ஆன் கூகுள் மேப்ஸ். இவங்க கூகுள் மேப்ஸ்னால் எங்கள் ஓன் மேப்ஸை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு வருஷத்துக்கு 150 கோடி சேவ் பண்ணுறாங்க. கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணாததால் 150 கோடி சேவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டஃப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறது இல்லை, சரியான டிசிஷன் எடுக்கிறது யோசிக்கிறது இல்லை. இது மாதிரி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கிடைக்கிறது கஷ்டம், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பீப்புள். ஸோ அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
நீங்கள் நிறைய ஹார்ட் ஆஃப் த டாபிக் எடுத்து பேசலான்னு பார்த்தோம். அதில் அதிகபட்சமாக நம்ம ஓலாவை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.